السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் சில விஷயங்களை நமக்கு கடமையாக்கி இருக்கிறது, சில விஷயங்களை நமக்கு தடுத்திருக்கிறது. இஸ்லாம் தடை செய்த விஷயங்களில் ஷிர்க்குக்கு அடுத்ததாக பல விஷயங்களை இஸ்லாம் நமக்கு பயங்கரமான குற்றமாக அடையாளப்படுத்துகிறது. அவ்வாறு இஸ்லாம் அடையாளப்படுத்தக்கூடிய மிகவும் மோசமான தண்டனைகள் அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு குற்றம் பாவம்தான் வட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது. இது நம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். வட்டி ஹராம் என்பது தெரியாத ஒருவர் இந்த சமுதாயத்தில் இருக்கவே முடியாது. ஆனால் வட்டி என்றால் என்ன என்ற தெளிவு நிறைய பேருக்கு இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். வட்டி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இரண்டு விதமான வட்டிகளை அடையாளப்படுத்துகிறார்கள். ஒரு வட்டி அரபியிலே ரிபல் ஃபதுல் என்று அழைக்கப்படுகிறது. இன்னும் ஒரு வட்டி ரிபன் நசிஆ என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரிபல் ஃபதுல் என்று சொல்லக்கூடிய இந்த வட்டியை பொறுத்தவரையில் நிறைய பேர் தெரியாமல் இந்த வட்டியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தபிஉ الذهب بالذهب, தங்கத்தை நீங்கள் தங்கத்திற்கு விற்க வேண்டாம். வல் ஃபித்தத பில் ஃபித்தா, வெள்ளியை வெள்ளிக்கு விற்க வேண்டாம். வஷ்ஷஈர பிஷ்ஷஈர், கோதுமையை கோதுமைக்கு விற்க வேண்டாம். வல் புர்ர பில் புர்ரி, தொலிக்கோதுமையை தொலிக்கோதுமைக்கு நீங்கள் விற்க வேண்டாம். வல் தம்ர பித் தம்ரி, பேரிச்சம்பளத்தை பேரிச்சம்பளத்திற்கு விற்க வேண்டாம். வல் மில்ஹ பில் மில்ஹி, உப்பை நீங்கள் உப்புக்கு விற்க வேண்டாம். 6 பொருட்களை அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தி அந்த ஆறையும் ஆறுக்கும் விற்க கூடாது என்று சொல்கிறார்கள். அப்படி நீங்கள் விற்பதாக இருந்தால் இல்லா எதம்பியத், தங்கத்தை தங்கத்துக்கு விற்பதாக இருந்தால் அந்த இடத்தில் அந்த வியாபாரம் நடக்க வேண்டும். தங்கத்தை கொடுத்து தங்கத்தை எடுக்க வேண்டும். சவா அம்பி சவா, ஈக்குவலாக இருக்க வேண்டும். தங்கம் 10 கிராம் கொடுத்தால் 10 கிராம் வாங்க வேண்டும். ஃபமன் ஜாத அவிஸ்தஜாத ஃபகத் அர்பா, யார் அதிகமாக கொடுக்கிறாரோ அல்லது அதிகமாக கேட்கிறாரோ அவர் வட்டியில் ஈடுபட்டு விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இந்த வட்டி நிறைய பேர் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய ஒரு வடிவத்தை புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். இப்ப தங்கம் என்பது ஒரு பொதுவான அமைப்பை உடையது. தங்கம் என்றால் தங்கத்தில் நிறைய குவாலிட்டிகள் இருக்கலாம். 22 கரட், 20 கரட், 18 கரட் என்று இருக்கலாம். ஆனால் தங்கமாகத்தான் அதை பார்க்க வேண்டும். தங்கத்தை ஒருவர் தங்கத்திற்கு விற்கிறார். என்னிடம் பழைய தங்கம் 10 கிராம் இருக்கிறது, புதிய தங்கம் 10 கிராம் வாங்க நான் விரும்பினால் இந்த 10 கிராமை கொடுத்து விட்டு 10 கிராம் வாங்க வேண்டும். இதில் மேலதிகமாக நான் ஒரு 100 ரூபாய் கூடுதலாக கொடுத்தாலோ அல்லது கூடுதலாக 100 ரூபாய் கேட்டாலோ அதுதான் ரிபல் ஃபதுல் என்று அழைக்கப்படுகிறது. எனவே இந்த வட்டி, இது வட்டி என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதை நம்முடைய சமுதாயம் கவனத்தில் எடுத்து இந்த வட்டியிலிருந்து விடுபட வேண்டும். இதே போன்றுதான் வெள்ளியை வெள்ளிக்கு விற்பது, கோதுமையை கோதுமைக்கு விற்பது, உப்பை உப்புக்கு விற்பது, பேரிச்சம்பளத்தை பேரிச்சம்பளத்திற்கு விற்பது. இந்த 6 விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி இந்த 6ஐயும் விற்பதாக இருந்தால் தங்கம் 10 கிராம் என்றால் கடையிலிருந்து 10 கிராம் தங்கம் வாங்க வேண்டும். அந்த இடத்தில் வியாபாரமும் நடைபெற வேண்டும், பிற்படுத்துவதும் கூடாது. உதாரணமாக நான் போய் ஒரு நகை கடையில் நான் உங்களுக்கு 10 கிராம் நகை பிறகு தருகிறேன், இப்போது எனக்கு 10 கிராம் தங்கம் கொடுங்கள் என்று கடனாக, அதாவது அந்த நகையை தருகிறேன் என்று நகையை கடனாக வாங்குவது கூடாது என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரிபன் நசிஆ என்பது இன்று பரவலாக வங்கிகளிலும் ஏனைய இடங்களிலும் இருக்கக்கூடிய அந்த வட்டி முறையாகும். ஒருவர் கடன் கொடுக்கிறார். கடன் கொடுக்கும் போது நீங்கள் இவ்வளவு காலத்தில் எனக்கு திருப்பி தர வேண்டும், குறித்த காலத்தில் திருப்பி தர தவறினால் நீங்கள் மேலதிகமாக இவ்வளவு தர வேண்டும் என்று சொன்னால் அது வட்டியாகும். அந்த அமைப்பிலே தான் இன்று கிரெடிட் கார்டை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. கிரெடிட் கார்டு என்ற கார்டை தந்து கடன் தருகிறார்கள். தரும்போது என்ன சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் ஒரு மாதத்தில் இந்த கடனை திருப்பி தர வேண்டும், ஒரு மாதத்தில் நீங்கள் திருப்பி தர தவறினால் உங்களுக்கு இத்தனை % வட்டி போடுவோம் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த வட்டி தெளிவானது, நம் எல்லோருக்கும் தெரிந்தது. பொதுவாக இந்த ரிபல் ஃபதுல், ரிபன் நசிஆ என்ற 2 வட்டிகளிலிருந்தும் நாம் விடுபட முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் உதவி செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.